என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள். பஞ்சமியின் விடியலில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். உன்னை கண்கலங்க வைத்ததும் உன்னை கதிகலங்க வைத்ததும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில் வேதனைகளை அதிகமாக கொடுத்ததுமான உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒருவரை நான் மரணப்படுக்கைக்கு அனுப்பப் போகிறேன். இது யாருக்கு என்று தெரிந்தால் நீ இரக்கப்படத்தான் செய்வாய். ஏனென்றால் மரணப்படுக்கை என்பது அவ்வளவு சாதாரணமாக நாம் சொல்லிவிடக்கூடிய விஷயம் அல்ல. மரணம் என்ற ஒன்றை எப்பேற்பட்ட உயிரும் ஏற்க நிச்சயமாக யோசிக்கத்தான் செய்யும். யாரும் செல்ல விரும்பாத ஓரிடம், யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஓரிடம் என்றால் அது மரணம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தெய்வம் கொடுக்க நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் யோசிக்கத்தான் வேண்டும். தெய்வம் காரணமில்லாமல் ஒரு விஷயத்தை நடத்துமா என்று நினைப்பதை தாண்டி இது யாருக்கு நடக்கப் போகிறது என்ற ஆர்வம்தான் உனக்குள் அதிகமாக இருக்கும் அல்லவா? யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நாம் யோசிக்கும் இந்த நேரம், நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இனி எல்லா நிலையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எதையும் கைவிடாமல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். மனம் உடைந்து விடாமல் தெய்வம் நமக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த விடியல் வாக்கினை கைவிடாமல் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் துரோகம் கொடுக்கின்ற கஷ்டம் எப்பொழுதும் நம்மால் மீண்டு வரவே முடியாத ஒரு கஷ்டம். இந்த துரோகத்தை எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை வருத்தம் கொண்டது எல்லாமும் போதும். இதுவரை நான் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறேன் என்பது கூட உனக்கு நினைவில் இல்லை. ஆனால் இந்த துரோகம் கொடுத்த விஷயங்கள் உன் மனதில் நீங்காமல் நின்று கொண்டிருக்கிறது. துரோகங்கள் வலியை விட ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எப்படி இவ்வளவு அழகாக நடித்து நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்றுதானே ஒருவர் பேசியதும் பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் மயங்கி விடுகின்றோம். உண்மையில் இவர்கள்தான் உன் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. இதையெல்லாமும் தாண்டி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயமானது உன்னை ஏதாவது ஒரு நிலையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியின் பலனை உன்னால் பெற முடியாமல் போகும் பொழுது நிச்சயமாக அது என் பிள்ளைக்கு மேலும் மேலும் பல மனக்குழப்பத்தை கொடுத்து விடுகின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாமும் என் குழந்தை யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ தொலைத்த விஷயங்கள் எல்லாமும் போதும். இனியாவது இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு இதற்கு தகுந்தாற் போல நீயும் வாழ பழக வேண்டும். தேவையில்லாமல் இதுவரையிலும் நீ அனுபவித்தது இனிமேலும் உன் வாழ்க்கையில் தொடருவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு என்ன பதிலை கொடுத்திருக்கிறது என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக இருக்கும் ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்மை எதிர்க்கும் மனிதர்களையும் நாம் நிச்சயமாக அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய சோதனைகளை தாண்டி வந்தோம். இப்பொழுது இது எல்லாமும் நாம் மறந்துவிட்டு இதையெல்லாமும் நாம் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட்டு நம்மை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்னவாக மாற்ற வேண்டும் என்பதனை நான் அறிவேன்.
உன்னை சுற்றி வரும் விஷயங்களையும் நான் அறிவேன். வராகிக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை என் பிள்ளை எதிர்கொள்ள இருந்தது, யாரால் அது என் பிள்ளை இழந்தது என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு கொடுத்த காயங்களை தாண்டி துரோகங்களால் என் பிள்ளை பட்டதுதான் அதிகம். உடனிருந்து இந்த துரோகம் தந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையை எப்படி எல்லாமும் மாற்றியது என்பதனை நான் அறிவேன். இதற்கு மேலும் ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று என் பிள்ளை யோசிக்கும் அளவிற்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் என் பிள்ளையை தொடர்ந்து வந்ததை நான் அறிவேன். என் பிள்ளையினுடைய சிந்தனைகளை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் ஆக்கத்தான் இவ்வளவு முயற்சிகள் நடந்தது. அதாவது என் பிள்ளை யோசிக்க கூடாது, தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்னேறி சென்றுவிடக்கூடாது, தனக்கான விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு எந்த நிலையிலும் எந்த ஒரு முயற்சியையும் தொலைத்துவிட்டு எதுவும் இல்லாததாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்தது. இதை எல்லாமும் நாம் உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இந்த சூழ்நிலையை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அதிகமாக வேதனைப்படுத்திய மனிதர்களை கூட நாம் மன்னித்து விடுகின்றோம். எதிரிகளை கூட மன்னித்து விடலாம். ஏனென்றால் எதிரியானவன் நேரில் நின்று நமக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பான். ஆனால் இந்த துரோகம் அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. உடனிருந்து கொண்டே நமக்கு தருகின்ற அந்த கஷ்டத்தை நாம் தெரிந்து கொள்ளாமலேயே நம்மோடு இருப்பவர்களை எல்லாமும் நம்பி நம்பி நாம் ஏமாந்து நிற்பதல்லவா. அவ்வளவு எளிதிலும் இவர்களை பற்றி நாம் சட்டென்று புரிந்து கொள்வதில்லை. அவ்வளவு சுலபமாகவும் நாம் இவர்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் என்று வலிக்கிறதோ, என்று வேதனைகள் அதிகமாக வருகிறதோ அன்றுதான் நாம் இவர்களை பற்றி புரிந்து கொள்வோம். உடனிருந்து இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நமக்கு செய்வதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் சுற்றியிருந்து யாரும் வரவில்லை என்பது அப்பொழுது புரியும். உடனிருந்தவர்கள்தான் அத்தனைக்கும் காரணம் என்பது அப்பொழுது நிச்சயமாக நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா. இனி எந்த நாளும் எந்த நிலையிலும் நாம் இருக்கும் இந்த காலம் இனி எல்லா விஷயங்களையும் சரியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான மாற்றத்திற்குள் நாம் கொண்டு வந்து விடுகின்றோம். எவ்வளவு கண்ணீரும் கவலையும் எவ்வளவு சோதனைகளும் நீ அனுபவிக்கும் பொழுதும் உடனிருந்து வேடிக்கை பார்த்த இவர்களுக்கு நான் வேறென்ன தண்டனை கொடுக்க முடியும்? ஒருவருக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் நான் இப்படித்தான் என்ற மிதப்பில் இவர்கள் இருந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். நான் ஒன்றும் கொடுமைக்காரி அல்ல. அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் ஒருவரை மரணப்படுக்கைக்கு நான் அனுப்பிவிடுபவளும் அல்ல. ஆனால் நடக்கின்ற காரியம் இப்பொழுது நாம் விட்டுவிட்டோமானால் இனி உன்னுடைய வாழ்க்கையையே இவர்கள் கேள்விக்குறியாக மாற்றிவிடுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்க இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். சுற்றி இருந்து மேலும் மேலும் உனக்கு துன்பத்தையும் வேதனைகளையும் தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் இவர்கள் தந்து கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று இந்த வராகி நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுது எல்லாமும் நினைவில் கொண்டாயோ, உன் தாய் உனக்காக இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயோ, அப்பொழுதிலிருந்தே உனக்கு எல்லா விஷயங்களும்
கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கிவிட்டது. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? உன்னை சுற்றி இருக்கும் எந்த விஷயமும் புரியாமல் தான் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் எப்பொழுது தெய்வத்தை உணரத் தொடங்கினாயோ அப்பொழுதே உனக்குள் தெய்வத்தின் அருளால் உன்னை சுற்றி நடக்கும் தீமைகள் எல்லாமும் என்னவென்று தெரிய தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது. எது சரி, எது தவறு, நம்மோடு பழகுகின்றவர்கள் யார், இவர்களின் மனநிலை என்ன, எதற்காக இவர்கள் நம்மிடத்தில் இப்படி எல்லாமும் நடந்து கொள்கிறார்கள் என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்க ஆரம்பித்தது. இத்தனை நாளும் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்தவர்கள் இப்பொழுது நின்று யோசிக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை நடத்துமோ என்று சொல்லி யோசிக்கிறார்கள். எல்லாமுமாக உனக்கு நான் இருந்திருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் உணர்ந்து, எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுது எல்லாமும் தெரிந்து கொள்கிறாயோ, நான் வருகின்ற இந்த நேரங்களை எப்பொழுது எல்லாமும் நீ புரிந்து கொள்கிறாயோ, அதை எல்லாமும் நான் உனக்கே என்று சரியாக ஒரு வாக்கி கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டாய் என்றால், அதன் பிறகுதான் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக தெரிய தொடங்கியதல்லவா? சுற்றி நடப்பது யார், வேண்டும் என்றே நம்மை சோதிப்பது யார், நமக்கு கஷ்டங்களையும் கவலையையும் கொடுப்பது யார், நம் சந்தோஷத்தை கண்டு ரசிப்பது யார் என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளைக்கு தெரிய தொடங்கியது. இதை நீ விட்டுவிடாதே. எப்பொழுதும் இறைவனை தேடுகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வார்கள். காரணமின்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தி நிற்காதே. ஏனென்றால் இது எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்களின் ஆட்டம் முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது இது ஒன்றும் சர்வசாதாரணமாக முடிந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. தெய்வத்தின் அன்பு உனக்கு நிலையாக இருக்கும் பொழுது எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். சரியான நேரம் உனக்கு வாய்க்கும் அந்த காலம் இனி எல்லாமுமே உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும், உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எப்படிப்பட்ட விஷயங்களும் உன்னை சுற்றி வரும் இந்த காலங்களை நீ கைவிடக்கூடாதல்லவா? எந்த இடத்திலும் நாம் கவனமாக இருந்து விட்டோமானால் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நம்மை வாழ வைத்துவிடும். ஆனால் இது எல்லாமும் நீ செய்ய நினைத்தாலும் உனக்குள் இருக்கின்ற ஒரு இரக்க குணம் நமக்கு கெடுதலையே செய்தாலும் நாம் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்துவிடக்கூடாது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய அந்த எண்ணம்தான் இத்தனை நாளும் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது என்பதனை நான் அறிவேன். அந்த விஷயம்தான் இத்தனை நாளும் உன்னை சோதனைக்குள் ஆளாக்கியது என்பதனையும் நான் அறிவேன். இனிமேலும் இது தொடராமல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும்
என்ற ஒரு புரிதலும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, நான் மரணப்படுக்கைக்கு அனுப்பப் போவது யாரை தெரியுமா? உன்னுடைய துரோகியை அல்ல, அந்த துரோகிக்குள் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களை உன்னை ஆட்டி படைக்க இவர்கள் தன் கையில் எடுக்கின்ற முயற்சியை, இதையெல்லாமும் நான் மரணப்படுக்கைக்கு அனுப்பிவிட்டாலே இவர்கள் மீண்டும் உன் பக்கம் திரும்ப அதிகமாக யோசிப்பார்கள் அல்லவா? இனி உன்னை நெருங்க இவர்கள் அதிகமாக சிந்திப்பார்கள். என்ன நடந்தது என்றாலும் இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் நீ பதறாமல் இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலத்தில் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. சரி என்றும் தவறென்றும் நீ நினைத்து இதையெல்லாமும் கடந்து வர வேண்டிய இந்த வாழ்க்கையில் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இனி நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நாட்களில் இனி எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் நமக்கான மாற்றம் பிறக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கான தேவைகளும் உனக்கான தீர்வுகளும் இனி உனக்கென்று உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தரும்போது உண்மையில் இந்த துரோகம் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டத்தில் அடுத்தவன் உன்னை தூக்கி விடுவான் என்று நீ நம்பாதே. இங்கு உன்னை தவிர மற்றவர்கள் எல்லாமும் நீ பிரகாசித்து கொண்டிருப்பதை பொறுத்துதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிழலாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நல்லபடியாக இருந்தால் இவர்கள் நல்லபடியாக உன்னோடு இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னுடைய எதிரியை விட உன்னுடைய நண்பர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எதிரிக்கு உன்னுடைய பலம் என்னவென்று மட்டும்தான் தெரியும். ஆனால் துரோகி உன்னோடு இருக்கின்றவர்கள் இவர்களுக்குத்தான் தெரியும் உன்னுடைய பலவீனம் என்னவென்று. ஏனென்றால் எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருப்பாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடுவாய். எந்த நாளும் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவுதான் என் பிள்ளையும் தாங்கிக் கொள்ளும், எவ்வளவுதான் என் பிள்ளையும் இந்த வாழ்க்கையை எண்ணி கலங்குவாய். உனக்காக நான் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்ட பிறகு இனி எந்த நிலையிலும் நீ கண்கலங்க மாட்டாய். எந்த நிலையிலும் என் பிள்ளை வருத்தம் கொண்டு நிற்க மாட்டாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல இனி உனக்கான ஒவ்வொரு நிலையிலும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை நடத்திவிட என்னாலும் நான் உனக்கே என்று உறுதுணையாக இருந்துவிட இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் பெற்றுக்கொண்டு வாழும் நல் வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்துவிட எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் நாம் விரும்புவது போல உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை வந்து தொடர்வதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். என்றும் என்றென்றும் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும் இந்த தெய்வம் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடாது.
பஞ்சமியில் வராகி சொன்ன வாக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் பல தீமைகளை வேறறுத்து விடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.